தீப ஒளி எங்கும் பாரே. தீப ஒளி எங்கும் பாரே. இளஞ்சோடி என்ன தானே கிழஜோடி மகிழ்ந்தாடல் பார். இளஞ்சோடி என்ன தானே கிழஜோடி மகிழ்ந்தாடல் பார். ஆசி மன்மதரே மன்மதியே வானவெண்மதினி காணப்பெண்மானமே. இன்பமதே தரும் நன்னாளிதே. இன்பமதே தரும் நன்னாளிதே. எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே ஜீவனந்தாழை அன்பாக கொண்டாடுவோம். எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே ஜீவனந்தாழை அன்பாக கொண்டாடுவோம். ஜீவனந்தாழை அன்பாக கொண்டாடுவோம். ஐயோ நெருப்பு 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 நெருப்பு. ஐயோ நெருப்பு நெருப்பு நெருப்பு. ஏமங்களா, இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு எத்தனை நாள் சொல்றது? என்ன வெட்கம்? ஜீவா உன் அண்ணன் தானே, இல்லாட்டி போனா என்ன கூட முந்திருப்பானா? அது இருக்கட்டும், முதல்ல அவர் கை. என்னங்க? ஜீவாவுக்கு நல்ல ஜுரம் மங்களா. ஜுரமா? அதுக்கு என்ன, ஏதாச்சும் ஒரு 10 அரைச்சு போட்டா போகுது. உடனே போடு, நான் சாயந்தரம் வந்து கவனிச்சுக்கிறேன். ஜாக்கிரதையா பாத்துக்க. வேண்டாம் மங்களா, அதை இப்படி கொடு, நானே போட்டுக் கொள்கிறேன். ஏன்? என்னிடமே எனக்கு நம்பிக்கை இல்லை மங்களா. இயற்கை மனிதனுக்கு நண்பன் மட்டுமல்ல, விரோதியும் கூட. அதை பற்றி நமக்கு என்ன, நீங்க நிச்சயம் காட்டுங்க. சொல்வதை கேள் மங்களா, உன் மருந்தால் என் மனநோயை தீர்க்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாம் முடியும். அந்த நோய்க்கு காரணம் எதுவோ அதை மறந்தா. சொல்வது சுலபம் மங்களா, சொன்னபடி நடப்பதுதான் சிரமம். இத்தனைக்கும் நாகரிகம் எட்டி கூட பார்க்காத நாட்டானவள். பட்டணத்து பெண்களைப் போல் அவள் அழகை கொடுத்து வாங்கவில்லை, அது அவள் கூடவே பிறந்திருந்தது. அவளை நினைச்சு அழுதது போறோம். இப்படி படுங்க, 10 போடுறேன். நாய் சொன்னது சரியா போச்சு பாத்தியா? மண்ணையும் பொன்னையும் வேண்டுமானால் ஒருவன் இன்னொருவனுக்காக தியாகம் செய்து விடலாம். தனக்கு பிடித்த பெண்ணை மட்டும் தியாகம் செய்வது முடியாத காரியம். அதே மாதிரி தான் பெண்ணும். தன் கணவன் அல்லது காதலனுக்காக அவள் எந்த தியாகத்தையும் செய்ய பின்வாங்க மாட்டாள். உண்மையாகவா மங்களா? இப்போது அவள் வேறு ஒருவன் மனைவியாகி இருந்தால் அப்போ நீங்கள் அவளை அடியோடு மறந்து விட வேண்டியதுதான். எப்படி மறப்பது? சிரிக்காமல் சிரிக்கும் அவள் செவ்விதழ்கள் சொர்க்கத்தின் வாசற்கதவுகள். பேசாமல் பேசும் அவள் பேச்சு சொர்க்கத்தின் பிரேம கீதம். தொட்டவுடன் எங்கேயோ தூக்காமல் தூக்கிச் செல்லும் அவள் ஸ்பரிசம். ஆஹா, அதுதான் சொர்க்கத்தின் சொல்லி தெரிந்து கொள்ள முடியாத அர்த்தம். அதை என்னால் மறந்துவிட முடியுமா மங்களா? என் கையை விடுங்க, என் கையை விடுங்க. நீயா மங்களா? உன்னையா நான் தொட்டு விட்டேன்? உன் கரங்களையா நான் பற்றி விட்டேன்? என்னை மன்னித்து விடு மங்களா, என்னை மன்னித்து விடு. கொஞ்ச நாட்களாக நான் நானாகவே இல்லை. நல்ல வேளை, உன்னை தவிர வேறு யாராகவாவது இருந்திருந்தால் இந்நேரம் உங்கள் மானம் பறிப்போவதோடு என் மானமும் பறிப்போயிருக்கும். இதற்குத்தான் முடிந்த மட்டும் அவளை மறந்துவிட்டு புது மனிதனாக புது வாழ்வு வாழுங்கள் என்று அவரும் நானும் படித்து படித்து சொல்கிறோம். நீங்கள் கேட்கவில்லை.
முடியாது மங்களா, முடியாது. என்னை மறந்து நான் உன்னிடம் இப்படி நடந்து கொண்டது தவறான காரியம்தான். நான் போகிறேன் மங்களா. என் நண்பன் வந்து என் முகத்தில் விழிப்பதற்குள் இந்த இடத்தை விட்டே போய்விடுகிறேன். ஏன் போக வேண்டும்? இந்த பாவியை நம்பி உன்னை காவலாக விட்டு சென்ற என் நண்பனுக்கு இது தெரிந்தால்? மனிதன் தன்னை மறந்து தவறு செய்வது சகஜம். அவனை திருத்த நினைப்பவர்கள் அதை மன்னிப்பதும் சகஜம். நீங்கள் பேசாமல் இருங்கள். மங்களா, மற்றவர்களைப் போல் மண்ணில் தோன்றி மறையும் பெண் அல்ல நீ. விண்ணில் தோன்றாமல் தோன்றும் தெய்வம். அன்பு, அடக்கம், தியாகம், பொறுமை எல்லாவற்றுக்கும் ஒரே பெயர் இருக்க வேண்டுமானால் அது மங்களாவாகத்தான் இருக்க முடியும். நீ என்னை மன்னிக்கலாம், ஆனால் என்னை நான் மன்னித்துக் கொள்ள முடியாது. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் முகம் அவனுக்கு என் அகத்தின் அழகு எடுத்து காட்டிக் கொண்டே இருக்கும். அவன் அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் மனம் சதா என்னை உறுத்திக் கொண்டே இருக்கும். நான் அதை எப்படி சகிப்பேன்? முடியாது, முடியவே முடியாது. நான் இந்த இடத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். தங்கராஜ், தங்கன் வாழ்க்கை இந்த வளையலை போல் உடைந்து சிதறிவிடக் கூடாது தங்கராஜ். இதோ இதை ஒன்று சேர்த்து விடுகிறேன். இதை மறுபடியும் ஒன்று சேர்த்து விடுகிறேன் தங்கராஜ். இதை ஒன்று சேர்த்து விடுகிறேன். இதை ஒன்று சேர்த்து விடுகிறேன். ஒன்று சேர்த்து விட்டேன் தங்கராஜ், ஒன்று சேர்த்து விட்டேன். இனி ஒரு கணமும் நான் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த வளையலை மீண்டும் கரைத்தாலும் கரைத்து விடுவேன். அதனால் உங்கள் வாழ்க்கையே குறைந்தாலும் குறைந்துவிடும். நான் போகிறேன் தங்கராஜ். இனி உன்னை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். போகிறேன் தங்கராஜ், போகிறேன். ஜீவா எப்படி இருக்கான்? கொஞ்சம் தேவல. இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. அவன் சாப்பிட்டானா? இல்ல, இதோ அவருக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொடு, இப்படி நான் கொண்டு போறேன். இங்க சொக்கியாவா? இல்லையே. இதுக்குதானா உன்னை காவலா வச்சுட்டு போனேன்? ஏற்கனவே உள்ளம் சரியில்லாதவன், அதோட 2 நாளா உடம்பும் சரியில்லை. இந்த நிலையில எங்க போயிருப்பானே தெரியலையே. நான் அங்கதான் இருந்தேன். வீட்டுல வேலை இருக்கேன்னு. சரி, நான் அவனை போய் பார்த்து அழைச்சிட்டு வரேன். நகம் சதையும் போல இருக்கும் அவங்க 2 பேரும். என்னால பிரியக்கூடாது, என்னால பிரியவே கூடாது. சுத்தி, சுத்தி. என்னன்னா? ஜீவா பாத்தியா? பாத்தன, இப்படிதான் போனாரு. எப்போ? மத்தியானம். மத்தியானமா? இன்னும் வீட்டுக்கு வரலையே. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஜீவா பாத்தியா? உன் பொண்டாட்டிட்ட போய் கேளு, என்கிட்ட கேட்டா என்ன சொல்ற? என்னப்பா அது? அந்த ரங்கத்துல கேட்க வேண்டிய விஷயத்தெல்லாம் அம்பலத்துல வந்து காட்டுக்கிட்டு இப்படி வா. எனக்கு மாத்திரம் ரகசியமா சொல்லு. எத்தனை நாள்? உனக்கு ஏண்டா இதெல்லாம்? மங்களா வேணும்னா சொல்லு. ஜீவா அழைச்சிட்டு போன மாதிரி ஒன்னையே அழைச்சிக்கிட்டு போறான். கேட்டா சொல்லுவாரா? கையில ஏதாவது 5-10 கொடுத்து நான் தான் 5-10. நீ என்னடா?
போயிட்டு இருக்க? அங்க போய் பாரு. உன்னால சொக்கலிங்கத்தை கொலை பண்ணிட்டு தங்கராஜ் எங்கேயோ ஓடி போயிட்டான். என்னாலயா? தங்கராஜ் கொலை செஞ்சிட்டானா? சொக்கலிங்கத்தையா? என்னால? அண்ணா, அவரை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அவரை தேடித்தான் நானும் வந்தேன். நீங்களே சொல்லுங்கள் அண்ணா. எறும்பை கூட காலால் மிதிக்காமல் ஒதுங்கி செல்லும் என் கணவன கொலைக்காரர். சொல்லுங்கள் அண்ணா. இல்லை இல்லை, நான் தான் கொலைகாரன். நான் தான் கொலைகாரன். அவன் உன்னை இந்த நிலையில காரணமாயிருந்த நான் தான் கொலைகாரன். நீ கவலைப்படாதே மங்களா. அன்று என்னை காப்பாற்றி உன் கணவனை இன்று நான் காப்பாற்றுகிறேன். நீ கவலைப்படாதே. அண்ணா அண்ணா. கேவலம் ஒரு சாதாரண ஆசாமி. இதற்கு முன்னால் எந்த விதமான குற்றம் செய்யாதவன். அப்படிப்பட்டவனை பிடித்துக் கொண்டு வர உங்களால் முடியவில்லை. புறப்படுங்கள், நானும் வருகிறேன். அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம். இதோ நானே வந்து விட்டேன். நான் தான் தங்கராஜ். தாழ்படாத மங்களா. உன்னையும் கண்ணனையும் கடைசியா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் வெளியே போகணும். ஏன் இந்த அவசரம்? எதுக்கு நீங்க இப்ப வெளியே போகணும்? சட்டத்துக்கு என்னை பலி கொடுக்குங்களா? ஐயோ, உங்களை பிரிந்து நான் எப்படி உயிர் வாழ்வேன்? அழாதே மங்களா. உன்னையும் கண்ணனையும் என் ஜீவா நிச்சயம் காப்பாற்றுவான். உங்களை காப்பாற்றுவதாக சொல்லிவிட்டு அவரும் இப்பதான் வெளியே போனார். பாவி, என்னை விடு மங்களா. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க முடியாது. மங்களா, நான் சொல்ற கேளு மங்களா. முடியாது. எனக்கு விடு மங்களா. மங்களா, நான் சொல்ற கேளு மங்களா. கையை விடு மங்களா. முடியாது, முடியவே முடியாது. நான் சொல்றேன். நான் உயிரோடு இருக்க வர நீங்க இந்த இடத்தை விட்டு போக முடியாது. வேணும்னா என்ன கொண்டுட்டு போங்க. என்ன கொண்டுட்டு போங்க. அம்மா, கண்ணா, போடா. இன்ஸ்பெக்டர் சார், விசாரணைக்கு அவசியமே இல்லாத வழக்கு இது. எதிரியோ கொல்லப்பட்டு விட்டான். அவனை கொன்றவனோ உங்களை தேடி சரணடைந்து விட்டான். இனிமேல் என்ன கைது செய்யுங்கள். கொஞ்சம் பொறு தம்பி. 302 ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க. நீ சொக்கலிங்கத்தை எதற்காக கொலை செய்தாய்? உனக்கும் அவனுக்கும் ஏதாவது விரோதம்? உண்டு சார், உண்டு. குற்றவாளி குற்றத்தை மறைத்தால் தானே இந்த கேள்வி எல்லாம். முதலில் என்னை உள்ளே தள்ளுங்கள். பிறகு என் கைப்பட நானே ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கிறேன். தங்கராஜ் சார், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் கமெண்ட் மக்களே.